ஹலோ எவ்ரிவன். நம்ம சேனலில் வீக்லி கரண்ட் ஈவெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். அந்த வகையில் இது பார்ட் 2 வீடியோ. இதில் பாக்கி இருக்கிற ஸ்டேட்ஸ் அண்ட் நேஷன் அதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா மெட்ரோ ரீசெண்டாக வந்து மோடி வந்து டெல்லியில் வந்து மெட்ரோ ஒன்று லான்ச் பண்ணார். ஸோ இதன் மூலிமா நாட்டில் 1000 கிலோமீட்டருக்கு வந்து மெட்ரோ லைன் வந்து நம்ம இது வரைக்கும் போட்டிருக்கோம். உலகத்திலேயே 3வது லார்ஜஸ்ட் மெட்ரோ வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு வந்து இப்போ ரீசெண்டாக அச்சீவ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ கரண்ட்லி வந்து நம்ம வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் தேர்ட் லார்ஜஸ்ட்டாக வந்து இருக்கிறோம். இந்த மெட்ரோன்னு பார்த்தோம்னா 1925 மும்பையில் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிக்கிறாங்க. சென்னையில் வந்து 6வதாக தான் மெட்ரோ வந்து வருது. அதை பார்த்துக்கோங்க. கதிமான் எக்ஸ்பிரஸ் இதுதான் வந்து இப்போதைக்கு, அதாவது முன்ன இருந்ததில் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினாக இருந்துச்சு. இப்போ இதை வந்து வந்தே பாரத் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. அடுத்ததாக சாகித் மாதோ சிங் ஹாத்கச்சா ஸ்கீம் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எங்கன்னு பார்த்தோம்னா ஒடிசாவில். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்டி பழங்குடிகள் வந்து இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து ஸ்கூல்லேருந்து ட்ராப் ஆகக்கூடாது அப்படின்றதுனால அவங்களுக்கு 5000 ரூபாய் வந்து ஃபண்டு தராங்க 9th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஸோ அந்த ஸ்கீமு எங்கன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பீட்டா பேபி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங் ஆச்சு. இது என்ன ஜென்ரேஷன் பீட்டா அப்படின்னு பார்த்தோம்னா 2025 டு 2039 இயருக்குள்ளே பிறக்கிற குழந்தைங்க தான் ஜென்ரேஷன் பீட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலி வந்து நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஃபோனு நமக்கு அப்போ தான் அறிமுகமாகுது. அப்போ பிறக்கும் போது அறிமுகமாகல, 2000 தான் வந்து அறிமுகமாகுது. ஸோ ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையும் ஒவ்வொரு விதமான புதுசான டெக்னாலஜிகள் வந்து வருது. அந்த வகையில் இப்போ நம்ம அட்வான்ஸாக ஏஐ நோக்கி போகிறோம். அதனால இதை வந்து ஜென்ரேஷன் பீட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதே தான். அது யார் அப்படின்னு அந்த குழந்தை பேர் என்னன்னா ஃப்ராங்கி. அடுத்ததாக பாரத் போல் போர்ட்டல் அப்படின்னு வந்து ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா சிபிஐ. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இங்கே குற்றவாளிகள் வந்து இங்கே தப்பு பண்ணிட்டு வெளிநாட்டில் போய் பதுங்கிடுறாங்கல்ல, அதனால அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பாரத் போல் போர்ட்டல் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் வந்து மொத்த நேஷனுடைய குற்றவாளிகள்லாம் வந்து அதில் பதிவு பண்ணி, ஸோ அது மூலிமா நம்ம இன்டர்நேஷனல் போலீஸ் கூட வந்து கம்பைன் ஆகி அந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஆரம்பிச்சது தான் இந்த பாரத் போல் போர்ட்டல். ஸோ சிபிஐ வந்து 1963 வந்து ஆரம்பித்த ஒரு ஆர்கனைசேஷன். டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946 படி தான் அதை உருவாக்கியிருப்பாங்க. அதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன் ஹப். கிரீன் ஹைட்ரஜன்னா வாட்டரை வந்து எலக்ட்ரலைசிஸ் பண்ணி ரெனியூபிள் எனர்ஜி மூலிமா வரது தான் கிரீன் ஹைட்ரஜன். பசுமை, எந்த ஒரு கார்பன் எமிஷன், நம்ம என்வாயன்மெண்ட்டுக்கு வந்து எந்த பாதிப்பு இல்லாது. ஸோ அது வந்து எங்கே இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஆந்திர பிரதேஷில். அடுத்த இ ஸ்ரம் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஆகஸ்ட் 2021 வந்து ஆரம்பிச்சது. எதுக்குன்னு பார்த்தோம்னா அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ், இந்த வண்டியில் இருக்கிற சின்ன பெட்டி கடை போடுறவங்க, அப்புறம் இந்த சின்ன ரோட் சைடில் வந்து ரோட் வெண்டர்ஸ்னு சொல்லுவாங்க அவங்க. ஸோ இது மாதிரி அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்ன திட்டங்கள் இருக்குது, அதுக்கு வந்து அவங்க என்ன மாதிரி பெனிஃபிஷரிஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கற்றுக் கொடுக்கறதுக்காக ஆரம்பிச்சது தான் இந்த ஈஸ்ரம் போர்ட்டல். அது எதுக்கு நியூஸில் வருதுன்னு பார்த்தோம்னா, அந்த பாஷினின்னு ஒரு ஆப் இருக்குது. அது வந்து இந்தியாவில் இருக்கிற 22 மொழிகளையும் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குற ஒரு ஆப். அதை வந்து அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணி அந்த ஈஸ்ரம் போர்ட்டல் மூலிமா 22 லாங்குவேஜஸ்லையும் நம்ம டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் இப்போ நியூஸில் வருது. ஸோ பார்த்துக்கோங்க ஈஸ்ரம் போர்ட்டல்னா இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக அஞ்சிகாத் ரயில்வே பிரிட்ஜ் இப்போ ரீசெண்டாக வந்து ஓப்பன் பண்ணாங்க. இதுதான் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் கேபிள் ஸ்டேடு பிரிட்ஜ். கேபிளால் உருவாக்கப்பட்ட முதல் பிரிட்ஜு. ஸோ இது எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா யூஎஸ்பிஆர்எல் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது. அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உதாம்பூர் டு பாராமுலா இந்த பகுதியில் வந்து ஃபுல்லாக மலைகள், பிளைன்ஸு, பனிப்பாறைகள் அப்படியே தான் இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரெயின் விடுறோம். அதுக்கு ஸ்ரீநகர் வழியாக போகுது. அதனால அந்த ப்ராஜெக்ட்னால நிறைய வந்து பிரிட்ஜஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை வருது. அதுக்கு தான் வந்து இந்த ரயில்வே, அந்த அஞ்சிகாத் ரயில்வே பிரிட்ஜும் அதுக்கப்புறமா சென்னா பிரிட்ஜும் ஏற்கனவே ஒன்று கட்டியிருக்காங்க. அது வந்து உலகத்திலேயே ஹையஸ்ட் ரயில்வே பிரிட்ஜாக வந்து அது இருக்குது. ஸோ அது ரெண்டும் வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள தான் வந்து வரும். ஸோ சென்னா பிரிட்ஜு, அந்த அஞ்சிகாத், அது ரெண்டுத்தையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பீமா சக்கி யோஜனா அப்படின்னு வந்து ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா கோவாவில். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உமன்ஸை வந்து எல்ஐசி ஏஜென்ட்டாக வந்து மாற்றுறதுக்காக. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சோப் ஸ்டோன் மைனிங் கிரைசிஸ். சோப் ஸ்டோன்னா டால்கை யூஸ் பண்ணி வரது தான் வந்து சோப் ஸ்டோன் வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இல்லீகலாக வந்து மைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எங்கன்னு பார்த்தோம்னா உத்தராகண்டில். ஸோ அந்த டால்கை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில், இல்லை பர்ஃப்யூமு, பேரம் இண்டஸ்ட்ரீஸில் இது மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததான் மகா கும்பமேளா அப்படி வந்து ஒன்று நடக்க போகுது. இது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து நடக்கும். ஸோ எப்போ நடக்க போகுதுன்னா ஜனவரி 13 டு பிப்ரவரி 26 வந்து நடக்க போகுது. அந்த மகா கும்பமேளானா 12 வருஷம், வெறும் கும்பமேளானா 2 வருஷம். ஸோ ஜாப்பனீஸோடைய இது என்ன இருக்குன்னா ஜாப்பனீஸ் மியாவாகி டெக்னிக்னு ஒன்று இருக்குது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குறைஞ்ச ஸ்பேஸ்லேயே நிறைய செடிகளை வந்து நடந்து மூலியமா ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டை வந்து உருவாக்க முடியும் அப்படின்றது இந்த திட்டத்தின் எய்மு. ஸோ இதை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து உத்தரப்பிரதேசில் நல்லா வந்து டெவலப் பண்ணுவோம். ஸோ ஒரு நேச்சுரல் க்ரீன் என்வரன்மெண்ட்டை நம்ம கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதோடைய முனிசிபல் பஞ்சாயத்து வந்து இதை ஸ்கீம் நாங்கள் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெக்னிக்னா என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ ஃபோன்பேவும் ஐசிஐசிஐயும் 2 பேரும் சேர்ந்து இன்சூரன்ஸ் வந்து அந்த கும்பமேளாக்கு போகிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எந்த நிறுவனம் வந்து அப்ளை பண்ணி கொடுக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஃபோன்பே, ஐசிஐசிஐ 2 பேரும் சேர்ந்து. அடுத்ததா ஹர்கர் கனெக்டிவிட்டி ப்ரோக்ராம் அப்படின்னு வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா குஜராத்தில். எதுக்குன்னா வில்லேஜில் வில்லேஜ்லேயும் போயிட்டு ரூரல் ஏரியாஸ்லையும் போயிட்டு அவங்க ஹை ஸ்பீடு இன்டர்நெட்டை வந்து கொடுக்கறதுக்காக வித் லோ காஸ்ட். ஸோ ஹர்கர் கனெக்டிவிட்டி ப்ரோக்ராம் குஜராத்தில். அவ்வளோதான் ஸ்டேட்ஸோட முடிஞ்சிச்சு. அடுத்து இன்டர்நேஷனல் நியூஸ்னு பார்த்தோம்னா வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி அப்படின்னு இப்போ வந்திருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா ஹனாய். அது வந்து எங்கே இருக்குன்னா வியட்நாமில் இருக்குது. வியட்நாமோட கேபிட்டல் தான் ஹனாய். ஸோ இதுதான் வந்து இப்போ உலகத்திலே வந்து பொல்யூட்டடான சிட்டி. நம்ம இந்தியாவுன்னு பார்த்தோம்னா டெல்லி எப்படி இருக்கோ அது மாதிரி. அடுத்து 76th ரிபப்ளிக் டே, 26 ஜனவரி ரிபப்ளிக் டேல அன்னைக்கு வந்து நம்ம சீஃப் கெஸ்ட்டாக ஒருத்தர் வந்து கூப்பிட்டுருக்கோம். யாருன்னு பார்த்தோம்னா இந்தோனேஷியாவை சேர்ந்த பிரபோவோ சுபேந்தோவோ அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து நம்ம கூப்பிட்டுருக்கோம். ஸோ இந்தோனேஷியாவோட கேபிட்டல் எதுன்னு பார்த்தோம்னா ஜகார்த்தா. ஸோ இப்போ ரீசெண்டாக பிரிக்ஸில் வந்து இந்தோனேஷியா சேர்ந்துருக்காங்க. ஸோ அது கீழே பார்ப்போம் என்னன்ட்டு. யார் சீஃப் கெஸ்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இந்தோனேஷியா வந்து இங்கே இந்த ஏரியா தான் இந்தோனேஷியா, சுமத்ரா இந்தோனேஷியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம சோழர்கள்லாம் போயிட்டு ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்ததாக வந்து இந்த புக்கில் இருக்கும் 6 டிகிரி சேனல், 8 டிகிரி சேனல், 9 டிகிரி சேனல் இதெல்லாம் வந்து பிரிக்கும். அதில் வந்து இந்திரா பாயிண்ட்டையும் இந்தோனேஷியா பிரிக்கிறது வந்து 6 டிகிரி சேனல். அவ்வளோதான். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ் பார்த்தோம்னா H5N1 அப்படின்ற ஒரு வைரஸ் வந்து பரவிட்டு இருக்கு. எங்கே அதிகமாக பரவுதுன்னு பார்த்தோம்னா அமெரிக்காவில், இந்தியாவிலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து பரவிட்டு இருக்கு. இது வந்து முக்கியமாக வைல்ட் லைஃப், அதாவது பறவைகள், விலங்குகள் மட்டும் தான் வந்து டார்கெட் பண்ணும். ஆனால் முறையாக ஒரு பர்சன் வந்து இதுக்கு செத்து போயிருக்காங்க. எங்கன்னா அமெரிக்காவில். ஸோ ஃபர்ஸ்ட் யூஎஸ் டெத். அமெரிக்காவில் வந்து முதல் டெத் ஆயிருக்காங்க. ஸோ இது காஸ் பண்ணுற வைரஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸா ஏ வைரஸ் தான் வந்து காஸ் பண்ணுது. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இஸ்ரோ வந்து இப்போ ரீசெண்டாக கௌபி சீட்ஸ், காராமணி விதைகளை வந்து ஸ்பேஸில் வந்து முளைக்க வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். முதல்ல நம்ம ஒரு சீட்ஸ், ஒரு பிளான்ட் வந்து அங்கே ஸ்பேஸில் முளைக்க வச்சிருக்கோம். அப்புறம் புதுசாக ஒரு ரோபோட்டிக் ஆர்ம், முதல் டைமு ஒரு ரோபோட்டிக் ஆர்ம்னா கை, அந்த இப்போ டாக்கிங் பண்ண போகிறோம்ல ஸ்பேடெக்ஸில், அதை வந்து சேர்த்ததுக்காக நெட்டு இதெல்லாம் வந்து மாதிரி டைப் பண்ணுறது மாதிரி ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு கை மாதிரி ஒரு ரோபோட்டிக் கையை வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இயக்கி பார்த்துருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னா RRMTD அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ரோபோட்டிக் மேனிபுலேட்டர் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர். ஸோ அந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க. முதல்ல வந்து சீடுன்னு பார்த்தோம்னா கோபி சீடு, ரோபோட்டிக் ஆர்ம்னா RRMTD. அடுத்ததான் அனிமியா ஃபோன் அப்படின்னு வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு டிவைஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புல வந்து அயன் டெஃபிஷியன்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறதுக்காக. ஆக்சுவலி வந்து இந்த அயன் டெஃபிஷியன்சி வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ், அதுக்கப்புறமா வந்து இந்த மென்ஸ்ட்ரல் அதிகமாகிற லேடிஸ்க்குலாம் வந்து குறைஞ்சு போயிடும். அதனால வந்து அயன் டேப்லெட்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்கூல்ஸ்லேருந்தே தர ஆரம்பிக்கிறாங்க. அந்த வகையில் அது எதுக்குன்னா அனிமியா வந்து நம்மளுக்கு ரத்த சோகை வந்து வராமல் இருக்கு, அதை தடுக்கிறதுக்காண்டி தான் அதெல்லாம் தராங்க. ஸோ இப்போ அதுக்கு தான் ஒரு டிவைஸை வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி 2018ல அனிமியா முக் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த அனிமியா வந்து இனிமேலுக்கு நம்ம குறைக்கணும் அப்படின்ட்டு. அந்த திட்டத்தின் ஒரு விஷயமா தான் இந்த அனிமியா ஃபோன் அப்படிங்கிறத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இந்தியாவுடைய முதல் ஆயுர்வேதிக் டயக்னோஸ்டிக் டிவைஸ், அதாவது ஆயுர்வேதிக் சார்ந்த ஒரு டிவைஸ் வந்து முதல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆயுர்வேதிக்னா ஃபுல்லாக அந்த மூலிகை மருத்துவம் அது மாதிரி தான் வந்திருக்கும். அதில் ஒரு டிவைஸ்னு ஒன்று லான்ச் பண்ணது வந்து இப்போதான். அது பேர் என்னன்னா நாடி தரங்கிணி அப்படின்னு ஒரு டிவைஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஏசியாவிலேயே பெரிய ஷாலோ வேவ் பேசின். ஷாலோனா குறைந்த ஆழமற்ற, குறைந்த ஆழமற்ற, ஆழம் வந்து குறைவா இருக்கும், அதுதான் ஷாலோன்னுவாங்க. ஷாலோ வேவ் பேசின் ரிசர்ச் ஃபெசிலிட்டி எங்க வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா ஐஐடி மெட்ராஸ்ல. ஸோ அது மூலிமா கடலில் வந்து போர்ட்ஸ், வாட்டர் இதெல்லாம் எவ்வளோ இருக்குது, எப்படி வந்து நம்ம கட்டலாம் அப்படின்றத வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காண்டி. அடுத்ததாக டாக்ஸிக் மேல் டெக்னிக்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒன்று லான்ச் பண்ணாங்க. மஸ்கிட்டோவில் வந்து அதை கொண்டு வர போகிறாங்க. என்னன்னா இது ஒரு ஃபீமேல் மஸ்கிட்டோவை பொறுத்த வரைக்கும் மேல் நல்ல மேல், மேல் வந்து நம்மளுக்கு எதையும் கடிக்காது, எந்த தீங்கும் பண்ணாது. ஃபீமேல் தான் வந்து அதோடைய பாப்புலேஷன், அதோடைய அடுத்த ஒரு ஜென்ரேஷன் கொடுக்கறதுக்காண்டி அது வந்து நம்மளுக்கு ரத்தம் தேவைப்படும். அதனால தான் நம்ம உடம்புல இருந்து ரத்தத்தை எடுக்கும். ஸோ இது மூலிமா நம்மளுக்கு நிறைய வந்து டெங்கு அது மாதிரி டிசீஸ் வந்து காஸ் பண்ணி விட்டுறது. ஸோ அதனால இப்போ ரீசெண்டாக டாக்ஸிக் மேல் டெக்னிக் அப்படின்னு கொண்டு வந்து மேல் வந்து ஃபீமேலை மேட் பண்ணதும் இது வந்து இறந்து போகிற மாதிரி, ஃபீமேல் வந்து இறந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னிக் வந்து ரீசெண்டாக கொண்டு வர போகிறாங்க. ஸோ அந்த டாக்ஸிக் மேல் டெக்னிக்கும் மஸ்கிட்டோவில். அடுத்ததாக நிசார் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது என்னன்னா நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து பண்ணுற ஒரு மிஷன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எர்த்தோடைய லேண்ட் சர்ஃபேஸையும் ஐஸ் சர்ஃபேஸையும் க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறதுக்காகவும் இன்னும் வந்து அது அட்வான்ஸ்டாக வந்து போகிறதுக்காக 2 பேரும் சேர்ந்து ஒரு மிஷன் வந்து லான்ச் பண்ணுறோம். எப்போனா மார்ச் 2025 வந்து லான்ச் பண்ண போகிறோம். அடுத்ததான் சோனோ பயோஸ் அப்படின்னு வந்து ஒன்று இப்போ ரீசெண்டாக வந்து நம்மளும் யூஎஸும் சேர்ந்து ஒன்று லான்ச் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கடல் சார்ந்த விஷயத்தெல்லாம் வந்து சீனாவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. சப்மரைன்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இது மூலிமா நம்ம வந்து எப்போ வேணால் அட்டாக் பண்ணிடுவாங்க அப்படின்றதால அவங்களை கண்காணிக்கிறதுக்காக, அவங்களுடைய சப்மரைன்ஸை கண்காணிக்கிறதுக்காக சோனோ பயோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க.
அப்புறம் ரீசெண்டாக நிறைய டிசாஸ்டர் வந்து நடந்துச்சு. அதில் எர்த்குவேக் வந்து எங்கே வந்துச்சுன்னா நேபாள் திபெத்தில் வந்து வந்துச்சு. 7.1 மேக்னிடியூட் ரிச்சர் ஸ்கேல் அளவுக்கு வந்து எர்த்குவேக் வந்து வந்துச்சு. அடுத்த ஸ்டாம்பீடு கூட்ட நெரிசல் எங்கே நடந்துச்சுன்னா திருப்பதியில் வந்து நடந்துச்சு. ஸோ அந்த வைகுண்ட ஏகாதசிக்கு சொர்க்கவாசல் திறக்கிறாங்க அந்த டிக்கெட்டு, அதனால பஞ்சாயத்தாகி கூட்ட நெரிசலில் ஆகிட்டாங்க. கூட்ட நெரிசல் ஒரு 4-5 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து வைல்டு ஃபயர் காட்டுத்தீ எங்கே ரீசெண்டாக ஆச்சுன்னா கலிஃபோர்னியாவில் ஆச்சு. எதனாலன்னா இந்த ஆனா வின்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்பக்காற்று வந்து அடிச்சதுனால அங்கே அதிகமான காட்டுத்தீ பரவி நிறைய இந்த ஹாலிவுட் ஏரியாஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக எரிஞ்சு போச்சு. ஸோ வைல்டு ஃபயர் வந்து கலிஃபோர்னியாவில். அடுத்தது எக்கனாமிக் சார்ந்த நியூஸ். இதில் பார்த்தோம்னா எம்பவர் விஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசெண்டாக நித்தி ஆயோக் வந்து லான்ச் பண்ணாங்க. எதுக்குன்னு பார்த்தோம்னா உமன் ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்கல்ல, தொழில் முனைவோர், அவங்களுக்குலாம் வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காண்டி லான்ச் பண்ணது தான் எம்பவர் விஸ். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் சார்ந்த நியூஸ்னு பார்த்தோம்னா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி வந்து இப்போ ரீசெண்டாக முடிஞ்சிச்சு. அதில் வந்து இந்தியா வந்து தோத்துட்டாங்க, ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபிங்கிறது வந்து இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து டெஸ்ட் கிரிக்கெட் விளாட்றது தான். கிட்டத்தட்ட 1996 நம்ம விளையாடிட்டு இருக்கோம். ஸோ பெரும்பாலும் இந்தியாவுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கும். இந்த டைம் வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் 38வது நேஷனல் கேம்ஸ் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா உத்தராகண்டில் நடக்க போகுது. ஜனவரி 28 டு பிப்ரவரி 14. இதோடைய மாஸ்கட் என்னன்னா மௌலி. மாஸ்கட்னா அந்த சிம்பிள் என்னன்னா மௌலி அப்படிங்கிறது தான் வந்து சிம்பிள். இதோட லோகோ வந்து மோனால். அடுத்ததாக இதோட டேக்லைனா என்ன வச்சிருக்காங்கன்னா சங்கல்ப் சி சிகார் டக் அப்படிங்கிறது தான் வந்து அதோட டேக்லைனா வந்து வச்சிருக்காங்க. அடுத்தது இப்போ ரீசெண்டாக தேஜஸ்வினி அப்படின்னு வந்து ஒரு டார்ச் வந்து லான்ச் பண்ணாங்க. எப்படி இந்த ஒலிம்பிக் வந்து ஒரு தீபம் எடுத்துட்டு எல்லாம் ஓடுறாங்களோ அது மாதிரி வந்து இங்கே தேஜஸ்வினி அப்படிங்கிற ஒரு தீபம் வந்து எடுத்துட்டு நம்ம ஸ்டேட் ஃபுல்லாக வந்து ஒரு விழிப்புணர்வு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று லான்ச் பண்ணாங்க. அடுத்ததான் முதல் கொக்கோ வேர்ல்டு கப் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து நடக்க போகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கொக்கோக்காக வேர்ல்டு கப் நடக்குது. ஸோ அதோட அம்பாசிடர் யாருன்னா சல்மான் கான். ஸோ அதோட மாஸ்கட் வந்து தேஜாஸ் தாரா அப்படிங்கிறத அதோட மாஸ்கட்டாக வச்சுக்கிறாங்க. அடுத்ததாக இதோடைய ட்ராஃபின்னு பார்த்தோம்னா ப்ளூ ட்ராஃபி வந்து மென்ஸ்க்காகவும் க்ரீன் ட்ராஃபி வந்து உமன்ஸ்க்காகவும் வந்து கொடுக்குறாங்க. அடுத்ததாக சந்தோஷ் ட்ராஃபி 33வது சந்தோஷ் ட்ராஃபி அப்படின்னு அந்த சந்தோஷ் ட்ராஃபி எதுக்கு விளையாடுறதுன்னா ஃபுட்பால் கண்டி விளையாடுறது. இந்த ஸ்டேட்டில் வந்து உயர்ந்த ஃபுட்பால் டோர்னமெண்ட்டில் சந்தோஷ் ட்ராஃபி தான் பெஸ்ட்டு. ஸோ அந்த வகையில் சந்தோஷ் ட்ராஃபினா ஃபுட்பால் காண்டி இப்போ வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் அது மாதிரின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவை இப்போ ரீசெண்டாக அவங்களோட ஹையஸ்ட் அவார்டு வந்து கொடுத்தாங்க. நம்மளுக்கு எப்படி பாரத் ரத்னா தான் ஹையஸ்ட் அவார்டு, அது மாதிரி அவங்களுக்கு பிரசிடென்ட் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் தான் ஹையஸ்ட் அவார்டு. ஸோ 19 மெம்பருக்கு வந்து கொடுத்தாங்க. அதில் மெஸ்ஸி முதல்ல ஒரு ஃபுட்பால் பிளேயர் வந்து வாங்குறாரு. ஸோ மெஸ்ஸி அந்த ஃபுட்பால் பிளேயர் பேர் என்னன்னா மெஸ்ஸி, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக டெஸ்டின் ட்ரூடோ இப்போ ரீசெண்டாக வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. இவர் யாருன்னா கனடாவுடைய பிரைம் மினிஸ்டர். ஸோ டெஸ்டின் ட்ரூடோனா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக உயர்ந்த அதாவது மிக வயதான ஒருத்தர் வந்து இறந்து போயிருக்காங்க. இவங்க யாருன்னா ஜப்பானை சேர்ந்த டோமிகா இடுகா அப்படிங்கிறவர் தான் வந்து இப்போ ரீசெண்டாக இறந்து போனாங்க. இவங்க தான் கின்னஸ் புக்கில் வந்து ரெக்கார்ட் படிச்சிருக்காங்க. மிக உயர்ந்த வயதானவர் வந்து இப்போ சமீபத்தில் வந்து இறந்து போயிட்டாங்க. அடுத்ததாக கின்னஸ் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வந்து லான்ச் பண்ணாங்க. யாருன்னா ஹெல்த் மினிஸ்டர் சுப்பிரமணியன், அவர் தான் வந்து கின்னஸ் கலைஞர்ன்ற புக் எழுதினவர். அடுத்ததாக ராஜகோபால சிதம்பரம் அப்படின்னு வந்து ஒரு ரீசெண்டாக இறந்து போயிட்டாரு. இவர் யாருன்னா 1998 நம்ம இந்த நியூக்ளியர் ரிசர்ச் பண்ணோம்ல ஆப்ரேஷன் சக்தி, அதோடைய சேர்மனாக இருந்தவர் தான். ஸோ இவருக்கு பத்மஸ்ரீ 1975 பத்மபூஷன் 1999 வந்து கிடைச்சது. ஸோ சிதம்பரம்னா யாரு அப்படின்றது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக 82வது கோல்டன் குளோப் விருது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கொடுத்தாங்க. கோல்டன் குளோப் விருது எது கொடுக்குறாங்கன்னா சினிமேட்டிக் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்காக கொடுக்குறது. ஸோ இது ரீசெண்டாக யார் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெஸ்ட் ஆக்டர்னு ப்ரூடி அப்படின்ற வாங்கியிருப்பாரு. எதுக்குன்னா ப்ரூட்டலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபிலிமுக்கு. அடுத்ததாக ஆக்ட்ரஸ் யாருன்னா ஃபெர்னாண்டா வந்து வாங்கியிருப்பாங்க ஐ எம் ஸ்டில் ஹியர் அப்படிங்கிற ஃபிலிமுக்காக. பெஸ்ட் பிக்சர் அதாவது படம் எதுன்னு பார்த்தோம்னா ப்ரூட்டலிஸ்ட்டும் அடுத்ததாக கம்ப்ளீட் அன்னோன் அப்படிங்கிற ஃபிலிம்ஸ் தான் வந்து பெஸ்ட் பிக்சராக வந்து வாங்கியிருக்காங்க. இந்தியா சார்ந்து நாமினேட் ஆனது எதுன்னு பார்த்தோம்னா பாயல் கபாடியா அப்படிங்கிறவர் தான். அப்படி அந்த அந்த பர்சனுடைய ஆல் வி இமேஜினைஸ் லைட் அப்படிங்கிறது ஃபிலிமுக்கு தான் பெஸ்ட் டைரக்டர்லையும் பெஸ்ட் ஃபாரின் ஃபிலிமுக்கும் நாமினேட் ஆச்சு. பட் வந்து எதுக்கும் விருது கிடைக்கல. அடுத்ததாக ரிப்போர்ட் அண்ட் ரேங்கிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டாப் சிட்டிஸ் ஃபார் உமன் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து ரீசெண்டாக வந்து எடுத்தாங்க. அதில் வந்து அவதார் குரூப் வந்து இது எடுத்துச்சு. அதில் ரீசெண்டாக பார்த்தோம்னா பெங்களூருவும் சென்னையும் தான் வந்து டாப் சிட்டிஸ் உமனுக்கு டாப் சிட்டிஸ் வந்து அறிவிச்சாங்க. அதில் பெங்களூர் ஃபர்ஸ்ட்டும் சென்னை வந்து செகண்டும். ஆக்சுவலி சென்னை தான் ஃபர்ஸ்ட் இருந்தது, இப்போ பெங்களூர் வந்து ஓவர்டேக் பண்ணிடுச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா தமிழ்நாடு வந்து இதில் டாப்பாக இருக்காங்க. அடுத்ததாக இந்தியன் சிட்டிஸோடைய ஏர் குவாலிட்டி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதில் பார்த்தோம்னா 2019 to 24 கம்பேர் பண்ணும்போது நம்ம ஓரளவுக்கு வந்து பொல்யூஷனை குறைச்சிருக்கோம். அந்த பார்ட்டிகல் மேட்டர் 2.5 வந்து குறைச்சிருக்கிறோம். ஸோ நல்ல முன்னேற்றம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நியர்லி ஒரு 24% வந்து குறைஞ்சிருக்கும். இதில் வந்து வாரணாசி, உத்தரப்பிரதேசில் இருக்கிற வாரணாசி மோடி தொகுதி. ஸோ அவருடைய ஏரியாவில் வந்து இன்னும் நல்லா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம இதுக்காக நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் அப்படின்னு வந்து 2019 வந்து ஆரம்பித்தோம். ஸோ அது மூலியமாக தான் இதெல்லாம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த திட்டத்தில் வந்து என்ன நோக்கமாக வச்சோம்னா 2024 நாங்கள் வந்து 20 to 30% வந்து குறைச்சிருவோம் அப்படின்னு வந்து வச்சாங்க. ஆனால் அதில் வந்து அதுக்குள்ள முடியல. அதனால 40% நாங்கள் 2026 குறைக்கிறோம் அப்படின்னு வந்து டார்கெட்டை மாற்றி வச்சுக்கிட்டாங்க. சரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக செக்ஸ் ரேஷியோ டு பெர்த்
பிறப்பின் போது பாலின விகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா எங்கே அதிகம் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹரியானாவில் தான். ஆக்சுவலி 929 வந்து நேஷனல் ஆவரேஜ். நம்ம இந்தியாவுன்னு நம்ம தமிழ்நாடுன்னு பார்த்தோம்னா 878க்கு வந்து குறைஞ்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு 954 இருந்துச்சு. இப்போ வந்து அது 878 வந்து மாறிடுச்சு. இது எப்போ இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா, நேஷனல் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி சர்வே வந்து ரீசெண்டாக 2021 ஒரு இண்டெக்ஸ் வந்து ஒன்று எடுத்தாங்க. அது மூலியமாக தான் இந்த ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. அடுத்ததான் இதுக்காக வந்து நம்ம பேட்டி பச்சோ பேட்டி பதோ அப்படிங்கிற ஒரு கேம்பெயினும் லான்ச் பண்ணோம். நிறைய இந்த பிஎன்டிடி ஆக்ட் பிறப்பின் போதே வந்து பாலின விஷயத்தை கண்டுபிடிச்சி அந்த சிசு வந்து கொல்றது இது மாதிரியான விஷயத்தை வந்து பேன் பண்ணதெல்லாம் வந்து 1994 வந்து இந்த ஆக்ட் கொண்டு வந்து பேன் பண்ணோம். ஸோ இது மாதிரியான செல்ஃபி வித் டாக்டர் இது மாதிரியான கேம்பெயின்லாம் பண்ணி பெண் குழந்தைங்களை வந்து நம்ம அதிகமாக வந்து அவங்களுக்கு நிறைய சலுகை கொடுத்து அவங்களை வந்து மேம்படுத்துகிறோம். ஸோ அதை பார்த்துக்கங்க எங்கே குறைஞ்சிருக்குன்னா ஹரியானாவில். அடுத்ததாக 2025க்கான ஹிண்ட்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க. அதில் இந்தியாவோட ரேங்க் வந்து 85ஆவதா 80லேருந்து 85ஆவதா அப்படின்னு வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டாப் த்ரீ யாருன்னா சிங்கப்பூரும் ஜப்பான் ஃபின்லாந்து இவங்க தான் டாப் 3ல வந்து இருக்காங்க. அடுத்ததாக ஸ்கீம்ஸ் சார்ந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் பார்த்தோன்னா உஜாலா ஸ்கீம் இது உங்களுக்கு தெரியும். உணர்த்தி ஜோதி பை அஃபோர்டபுள் எல்இடி பல்ப் கொடுக்குறது தான் வந்து இந்த உஜாலா ஸ்கீம். இன்னொன்று உஜ்வாலா அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து கேஸுக்காக கொடுக்குறது. ஸோ அது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 5 ஜனவரி 2015 வந்து லான்ச் பண்ணது. ஸோ ஃப்ரீயாக எல்இடி பல்ப் கொடுக்குறது. என்ன ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ₹70 ₹220 இன்னொன்று வந்து ₹1110 இந்த ரேஞ்செலாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ எதுக்கு நியூஸில் வருதுன்னு பார்த்தோம்னா அது லான்ச் பண்ணி 10 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து கொண்டாடிருக்காங்க. அடுத்ததாக ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்னு வந்து ஒரு மிஷன் வந்து இருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 100% டேப் கனெக்ஷன் வந்து கொடுக்கறதுக்காக டேப் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக எப்போனா 2024 வந்து இது கொடுக்கணும் அப்படின்னு வந்து எய்ம் வச்சாங்க. ஸோ அது மூலிமா வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்ருக்காங்க. 2019 வந்து ஆரம்பிச்சது இது ஒரு ஸ்கீமு. இது எங்கே 100% வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத், தெலுங்கானா, கோவா, ஹரியானா, பஞ்சாப்லாம் வந்து இங்கே 100% வந்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அந்தமான் நிக்கோபர்லையும் டாமன் அண்ட் டையூ, தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி, புதுச்சேரி இந்த ஏரியாஸ்லேயும் வந்து 100% வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பேசியிருக்காங்க. அடுத்ததாக மாயா சம்மன் யோஜனா அப்படின்னு வந்து ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ஜார்க்கண்ட். எப்படி நம்ம வந்து மகளிர் உரிமை தொகையில் வந்து ₹1000 மாதத்துக்கு கொடுக்குறோமோ அது மாதிரி இவங்களும் ₹1000 வந்து கொடுக்குறோம் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இது ₹1000 மட்டும் இல்லை, நாங்கள் போக போக 2500 கூட நாங்கள் கொடுப்போம், இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து மாயா சம்மன் யோஜனா ஜார்க்கண்டில். அடுத்ததாக பிஎம் கிசான் ஸ்கீம். இது வந்து எதுக்குன்னு பார்த்தோம்னா ₹6000 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து தருவாங்க. 2000 ஃபார்மர்ஸ்க்கு. ஸோ ஃபினான்சியல் அசிஸ்டண்ட்டுக்காக இந்த ஸ்கீம் வந்து பிப்ரவரி 24, 2019 வந்து லான்ச் பண்ணப்பட்டுச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்னால. இப்போ அது எதுக்கு நியூஸில் வருதுன்னு பார்த்தோம்னா போன கண்டென்ட்ஸில் வந்து பார்த்துருப்போம். ஃபார்மர் ஐடின்னு ஒன்று ரீசெண்டாக டிஜிட்டலைஸ் பண்ணி தராங்க அப்படின்ட்டு. அந்த ஐடி வாங்கினா தான் இனிமேல் வந்து அந்த காசு தரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 11th இஸ்ரோ சேர்மன், 11வது இஸ்ரோ சேர்மனாக இப்போ யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நாராயணன் அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த இஸ்ரோ சேர்மனுடைய டேர்ம் வந்து எத்தனை வருஷம் பார்த்தோம்னா 2 years. போன டைம் வந்து சோம்நாத் இருந்தார், அவர் மாறிட்டு இப்போ நாராயணன் வந்து வந்திருக்காரு. அடுத்ததாக பிரிக்ஸ். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா இப்படி இந்த நாடுகள் கூட்டமைப்பு தான் வந்து பிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது 11வது மெம்பராக யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தோனேஷியா. ஸோ பிரிக்ஸ் வந்து 2006 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா ஷாங்காய், சைனாவில் இருக்குது. ஷாங்காயில் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிரிக்ஸ் சமிட் எங்கன்னா எக்டரின்பர்க்ன்ற இடத்துல தான் வந்து ஃபஸ்ட்டு சமிட் நடந்துச்சு 2009. அப்புறம் அது அப்படியே வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி 2010 சவுத் ஆஃப்ரிக்கா ஜாயின் பண்ணாங்க. அடுத்ததாக அது 6வது சமிட்டில் வந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க். எல்லாத்துக்கும் வந்து வேர்ல்டு பேங்க் கிட்ட போய் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குன்னு ஒரு தனியாக பேங்க் வேணும்னு சொல்லிட்டு நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அடுத்ததாக வந்து 2024 ஈஜிப்ட், எத்தோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, துபாய் அப்படின்றதெல்லாம் வந்து ஆட் ஆனாங்க. அந்த வகையில் இப்போது ரீசெண்டாக இந்தோனேஷியாவும் 11வது மெம்பராக ஆட் ஆகுறாங்க. ஸோ பார்த்துக்கங்க, எஸ்ஐயில் அந்த கொஸ்டின் கேட்காம ஒரு 2 டைம் கொஸ்டின் கேட்டாங்க பிரிக்ஸோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு. அடுத்ததான் நேட்டோ, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. 1949 வந்து ஆரம்பிச்சாங்க. இது வரைக்கும் 32 கண்ட்ரிஸ் வந்து அதோடைய மெம்பர்ஸ் வந்து ஆட் ஆயிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பெல்ஜியம்ல இருக்கிற ப்ரூசெல்ஸ் வந்து இருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ரஷ்யாவுடைய ஈடுபாடு வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஜாயின் பண்ண அமைப்பு தான், ஆரம்பித்த அமைப்பு தான் நேட்டோ. ஸோ அந்த வகையில் உக்ரைன் போகக்கூடாது, நேட்டோ வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம்னு வந்து சொன்னாங்க. அவங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ரஷ்யாவும் உக்ரைனும் இப்போ சண்டை போட்டுட்டு காரணமே இந்த நேட்டோவில் வந்து போய் சேரக்கூடாது அப்படின்றதுனால தான். ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக எதுக்கு நியூஸில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட்டாக வந்து ஆயிருக்கார் இல்லையா. ஸோ அவர் வந்து டிஃபென்ஸ்க்கு வந்து நீங்கள் 2%லேருந்து 5% மாற்றி வந்து நீங்கள் டிஃபென்ஸ்க்கு வந்து செலவிடுங்க. அப்போ தான் வந்து அவங்கள வந்து அடிக்க முடியும், ரஷ்யா வந்து அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். அடுத்த நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டு டே ஆஃப் வார் ஆர்பன்ஸ், இந்த போரினால் கைவிடப்பட்டவர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்காக தினம் கொண்டாடுறது தான் வந்து ஜனவரி 6ஆம் தேதி. அடுத்த 18வது பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படிங்கிறது வந்து எதுக்குன்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். ஜனவரி 9 ஜன் 1915 வந்து
மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து எங்கள் இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பாரு. ஸோ அவர் வந்ததை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கொண்டாடுற தினம் தான் இந்த பிரவாசிய பாரதிய திவாஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக எங்கே அதை கொண்டாடுறோம்னா புவனேஸ்வரில். என்ன தீம்னா டயஸ்போராஸ் கான்ட்ரிபியூஷன் டு விஸ்கித் பாரத் அப்படிங்கிறது தான் தீமாக வச்சிருக்கிறோம். ஸோ ஒரு 27 பேருக்கு வந்து அவார்டும் நம்ம கொடுத்துருக்கோம். பிரவாசிய பாரதிய சம்மன் அவார்டு அப்படிங்கிற ஒரு அவார்ட்ஸ் வந்து இந்த நாளில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தா ஹிந்தி டே, வேர்ல்டு ஹிந்தி டே என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 10. ஸோ அவ்வளோதான். கரண்ட் நியூஸ் முடிஞ்சிச்சு. மேலும் அடுத்த வீடியோவில் அடுத்த வாரம் கரண்ட் நியூஸ் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.